பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இப்பொழுது பார்க்க இருப்பது சூறாக்களின் சிறப்புகள். அந்த வரிசையில் இன்று பார்க்க இருக்கும் சூரா முஜம்மில், அதாவது போர்வை போர்த்தியவர் என்று இதன் பொருள். 73வது அத்தியாயமாக இது வருகிறது. 20 வசனங்களை கொண்ட இந்த மிகச்சிறிய அத்தியாயம். மேலும் கடைசி 20வது வசனம் மட்டும் சற்று பெரியதாக இருக்கும். மற்றையெல்லாம் மிகவும் சிறிய சிறிய வசனங்கள், ஓதுவதற்கு எளிதாக இருக்கும். இந்த சூறாவை ஓதுவதால் என்ன பலன்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த பலன்களை தெரிந்து கொண்டால் நாம் நிச்சயமாக ஓதுவதற்கு தொடங்கிவிடுவோம். என்னவென்றால், இந்த சூறாவை கஷ்டத்தில் அகப்பவர்கள் ஓதி வந்தால் கஷ்டம் நீங்கிவிடும். மேலும் இந்த சூறாவை வழக்கமாக ஓதி வந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணலாம். இது மிகப்பெரிய பாக்கியம். இப்படி ஒரு இதில் இந்த நிலை இருந்தால் எல்லோருமே நாம் என்ன செய்யலாம்? ஓதி பார்த்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் பாக்கியத்தை காணலாம். மேலும் இதை ஓதிக்கொண்டு அதிகாரிகளுக்கு முன் சென்றால் அந்த அதிகாரி இதை ஓதி சென்றவருக்கு மரியாதை செய்வார். அந்த வகையில் இதுவும் மிகவும் சிறப்பான ஒரு சூறா. மேலும் இதை தினந்தோறும் 7 தடவைகள் ஓதி வந்தால் உணவில் அபிவிருத்தி, அதாவது பரக்கத்துண்டாகும். இதுவும் மிகவும் சிறந்த ஒரு பலன். மேலும் இந்த வசனங்களை ஓதுவதற்கு எத்தனை தடவை வேண்டுமானால் ஓதலாம். பார்த்து ஓத வேண்டியதுதான். மிகவும் சிறு சிறு வசனங்கள். அதன் பலனையும் ஒருமுறை தெரிந்து கொண்டு நீங்கள் ஓதுவதை வழக்கமாகிக் கொண்டால் இப்போது கூறப்பட்ட பலன்கள் அனைத்தும் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் ஏதாவது வெளியிலே அதிகாரிகளில் உங்கள் செல்லும்போது அவர்கள் உங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் அல்லது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இந்த சூறாவை அவசியம் ஓதிக்கொண்டு செல்லுங்கள். கனவில் பார்க்கும் பாக்கியம் என்று கேட்டவுடன் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்கள் அனைவரும் இந்த சூறாவை ஓதி, இதில் கூறப்பட்டது போல் ஓதி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் இறைஞ்சினால் நிச்சயமாக உங்கள் கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணலாம் என்பது உறுதி. எனவே இத்தகைய நற்பலன்கள் வேண்டுவோர் இந்த சூரா முஜம்மிலை விட்டு விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.